ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வச்சு வளரவே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து முசுமுசுக்கை. ஆனால் விதை போட்டு வளரல, ஆனால் தன்னால் களைச்செடியாக இங்கே பாருங்களேன். அதுவும் வந்து ஒரு அழகு செடி இருக்கிற தொட்டிக்குள்ளே வளர்ந்தா. சரி, நம்ம வந்து இவளை வந்து பிடுங்கி நான் வேறு இடத்துல நட்டோன்னா இவள் வந்து வளராமல் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வளர்ந்தாலும் சரி வரல, இதுக்கு விதை எடுக்கிற வரைக்கும் இது உள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. பார்த்தா கொஞ்சம் நஞ்ச விதை இல்லைங்க. இங்கே பாருங்க, இலையே தெரியாத அளவுக்கு, சமைக்கிறதுக்கு இலை இல்லாத அளவுக்கு வந்து காய்கள். இங்கே பாருங்க, இப்போ இதுலேருந்து பிடுங்க கூட மனசு இல்லை. ஆனால் நல்ல விதைகள் மெச்சூர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு ஒரு இதில் போட்டுட்டு இதோட விதைகளையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வேறு வழி இல்லை, பிடுங்கி தாங்க போடணும். எனக்கு அதாவது அதில் இன்னொரு அழகு செடி இருக்குது, அதையும் வளர விடாத அளவுக்கு இவள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கிறா. ஆனால் இவளை பிடுங்கி போடவும் முடியாது. இவள் ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டவ அங்கே போய் முளைச்சிருக்கா. அதுவும் விதை பார்த்திங்கன்னா அவ்வளவு காய்களுங்க. ஸோ இதில் இப்படி ஒரு 100 காய் கிடக்கும் போல். பார்க்க உங்களுக்கு சரியாக என்னால் காமிக்க முடியல, கொச்சன்னு அவ்வளோ காய்கள். இத்தனோண்டு செடியில் தப்பு செடியாக, அதுவும் வேற ஒரு செடி இருக்கிற இடத்துல முளைச்சிக்கிட்டு இவ்வளோ இது கொடுக்குறவ தனியாக முளைச்சா எவ்வளோ அறுவடை கொடுப்பா. ஆனால் பாருங்கள், தனியாக முளைக்க மாட்டேன்னு மக்கர் பண்ணிடுச்சு. சரி, பரவாயில்ல, அது மெச்சூர்ட் ஆனோன்னு உங்களுக்கு விதைகள் ஷேர் பண்ணிவிட்டு நானும் அதை வந்து பத்திரப்படுத்தி வளர்த்துட்டு தான் அது பிடுங்கி போடணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்.